இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே 18 ஆண்டு கால பேச்சுக்கு பின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சு முடிந்துள்ளது. அனைத்து ஒப்பந்தங்களின் தாய் என பெயரிடப்பட்ட முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஆண்டுக்குள் அது இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வரும். இந்த ஒப்பந்தம் தொலைநோக்கு பார்வையுடன் இறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். அவர் கூறும்போது, ஐரோப்பிய யூனியனில் இந்தியாவின் முதலீடு கிட்டத்தட்ட 40 பில்லியன் யூரோக்களை எட்டியிருக்கிறது. ஆராய்ச்சி, உற்பத்தி, சேவைகள் என ஒவ்வொரு துறையிலும் இந்தியா ஐரோப்பிய நிறுவனங்கள் இடையே ஆழமான ஒத்துழைப்பு இருக்கிறது. விரிவான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் இந்திய பொருட்கள் ஐரோப்பிய சந்தைக்கு எளிதாக கொண்டு செல்லப்படும். ஜவுளி, ரத்தினங்கள், நகைகள், வாகன உதிரி பாகங்கள், என்ஜினியரிங் பொருட்கள், பழங்கள், காய்கறி, கடல்சார் பொருட்கள், தகவல் தொழில்நுட்பம், கல்வி, மருத்துவம் என பல துறைகளுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும் என மோடி கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் ஆடி கார் முதல் ஆலிவ் ஆயில் வரை ஐரோப்பாவின் 97% பொருட்களின் விலை இந்தியாவில் குறையப் போகிறது. ஐரோப்பிய தயாரிப்பான மெர்சிடிஸ், ஆடி, BMW போன்ற விலை உயர்ந்த கார்களுக்கான இறக்குமதி வரி 110%இலிருந்து 10% வரை குறையப் போகிறது. 45% வரி விதிக்கப்பட்ட ஆலிவ் ஆயிலுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும். அதேபோல் பழச்சாறுகள், ஆல்கஹால் இல்லாத பேர் போன்ற பானங்களுக்கும் வரி 0 இருக்கும். இதுவரை 50% வரி விதிக்கப்பட்ட பாஸ்தா, பிரெட், பிஸ்கட், சாக்லேட் உள்ளிட்ட பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கும் இனி வரி இல்லை. ஐரோப்பிய வைன்களுக்கான வரி 150%இலிருந்து 20% குறைக்கப்படும். அதேபோல் ஸ்பிரிட்டுக்கு 40%, பேர் வகைகளுக்கு 50% வரி குறைக்கப்படும். இயந்திரங்கள், எலக்ட்ரிக்கல் உபகரணங்கள், விமானம், விண்கலம் உதிரி பாகங்கள், மருத்துவ உபகரணங்கள், மருந்துகளுக்கும் இந்தியாவில் வரி விலக்கு அளிக்கப்பட இருக்கிறது. இதேபோல் இந்தியாவின் 99.5% பொருட்களுக்கான வரியை ஐரோப்பிய ஒன்றியமும் குறைக்க இருக்கிறது. இதன் மூலம் கடல்சார் பொருட்கள், தோல் பொருட்கள், ஜவுளி, ரசாயனங்கள், ரப்பர் பொருட்கள், ரத்தினங்கள், நகைகள் உள்ளிட்ட பொருட்களுக்கான ஏற்றுமதி அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது. இவையெல்லாம் அமெரிக்காவின் டபுள் வரி விதிப்பால் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டவை. ஐரோப்பிய ஒப்பந்தத்தின் மூலம் அந்த துறைகளுக்கு புத்துணர்வு கிடைக்கும். அடுத்த 2 ஆண்டுகளில் இந்தியாவில் 500 மில்லியன் யூரோ முதலீடு செய்ய ஐரோப்பிய யூனியன் முன்வந்துள்ளது. பசுமை இல்ல வாயுக்களை குறைப்பதற்கான இந்தியாவின் திட்டங்களில் அந்த முதலீடுகள் இருக்கும்.